3000 1800 110 பிராண்ட் தான் நல்லா இருக்கு. அண்ணே மாங்காய் திருட்டுனா தப்புனே. திருட்டு மாங்காய்க்கு தான்டா ருசி ஜாஸ்தி. இப்போ எடுக்காத, அப்புறம் எடுத்துக்கலாம். இது அங்க ஒன்று இருக்குண்ணே. ஏய் அப்பா எவ்வளவு டிராபிக். என்னண்ணே அந்த ஆள் இஷ்டு போறாரு. அவர் இடிச்சிட்டு போல, என் பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் அடிச்சுட்டு போறாரு. என்ன பண்றது? அந்த ஆளுக்கு நான் தெரியாது. தெரிஞ்சா? தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாரு. செல்போன் 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 சீப்பான விலைக்கு செல்போன். இந்த செல்போன் சிட்டுக்குருவி லேகியத்துக்கு சமமானதுங்கோ. இந்த போனை வாங்கி பேசுறீங்கன்னா வெறும் குருவியா டப்பு 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 டப்புன்னு விழுகுங்க சார். யோ சிட்டுக்குருவி விழுந்தா சுடு திங்கிறதா? யோ நான் சொன்ன சிட்டுக்குருவி அது இல்லையா? இந்த மாதிரி மிடி சுடிதாரு ஜீன்ஸ் போட்ட சிட்டுக்குருவி சொன்னேன். யோ அப்படின்னு எனக்கு ஒண்ணு புரியல. பிடிச்சத எடுத்துக்க. அது மட்டும் இல்ல சார், இந்த போன்ல ஆம்பளைங்க பேசினா பொண்ணுங்களுக்கு மட்டும் போகும், பொண்ணுங்க பேசினா ஆம்பளைங்களுக்கு மட்டும் போகும். அப்படி ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு. இந்த போன ஆசியாவிலே இங்க மட்டும் தான் சார் கிடைக்கும். போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. வாங்க வாங்க வாங்க. ஹலோ பிரதர், ஒரே ஒரு செல்போன் வாங்கிட்டு போங்க சார். 5000 ரூபாய் போன் 2500 சார். இதை விட சீப்பா வேற எங்கேயுமே கிடைக்காது. தொப்பி எல்லாம் போட்டு வாங்காம போனீங்கன்னா நீங்க ரொம்ப சீப்பா ஆயிருவீங்க சார். சார் உங்களுக்கு வேணாட்டினா உங்க லவருக்கு வாங்கிட்டு போங்க சார். லவர் யார்? நீ செட்டப் பண்ணி குடிப்பியா? சார் ஏன் பழம் போட்டு வேற பழப்புக்கு மாத்தி விடுறீங்க? செல்லு சுடுது, சுட்டதா? சார் வெயில் இருக்கு சார். அப்ப எதுக்கு கொடை? இது கொடைக்குள் வெயில். கொடைக்குள்ள மழை தான் வேணுமா? வெயில் அடிக்கப்படாதா? சரி, ஒர்க் பண்ணதான் செக் பண்ணலாமா? தாராளமா செக் பண்ணுங்க. தேவையில்லாத கல்வி எல்லாம் கட்டி கிளறாதீங்க. இந்த என்னம்மா செல் நல்லா ஒர்க் பண்ணுமா? கல்யாணம் ஆயிடுச்சா? நல்ல வேலை. இப்பதான் டைவர்ஸ் ஆச்சு, அதுக்குள்ள கல்யாணமா? டைவர்ஸா? ஏமா டைவர்ஸ் பண்ண? அவனு உன்ன மாதிரி பொறுக்கி தாண்டா பொறுக்கி. குடுறா பொறுக்கி புடுறா. எத்தனை பொறுக்கி? 4 பொறுக்கி சார். அதே சார் நீங்க என்றீங்க. செக் பண்ணீங்களா இல்லையா? நான் செக் பண்ணி பார்த்தேன் சார். இதே மாதிரி ஒரு போன் என்கிட்ட இருக்கிறதா ஞாபகம். அதனால எனக்கு இது வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. சில ஆள் வாங்கினா சந்தோஷமா இருக்கும், சில ஆள் விட்டுட்டு போனாவே சந்தோஷமா இருக்கு. அச்சை வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். என்ன சார் நீங்க ஏன் சார் வந்தீங்க? வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்களா சார்? ஐயோ நான் வாங்கன்னு கூப்பிட்டு கிரவுடா சார். யாருப்பா அது கிரவுடு? கிருத்தரம் புடிச்சவன் சார். இந்த லேகிய வாங்கி சாப்பிட்டீங்களா? ஐயோ போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே, இவன் குழப்பல என்ன விக்கிறோம்னே தெரியல. வாங்க சார், 5000 ரூபாய் போன 2500 சார். சரி ஆக மாட்டேங்குது. வாங்க 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 சார். என் செல்போனை காணோம் சார். எது உங்க போன காணாமா? ஆமா சார். அதுவும் நான் இருக்கும் போதே வா. டேய் அப்படி இல்லைங்க, யாரும் ஆசைப்படாது. ஏண்டா டேய், போன வாங்க வந்தீங்களா திருட வந்தீங்களா? திருட்டு பொறுக்கீங்களா? போன திருப்பி தரல செருப்பு பிஞ்சு போகும். ஒருவே வீட்டுக்கு போக முடியாது சொல்லிவிட்டு ஐயோ கப்பலாம். சார் நீங்க ஒண்ணு கவலைப்படாங்க சார். உங்களுக்கு எனக்கு 1002 இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்துல விட மாட்டேன் சார். உங்க நம்பர் மட்டும் என்கிட்ட சொல்லுங்க சார். 9841022522. இப்ப பாருங்க சார். சார் ரிங் அடிக்குது சார், அதுவும் பக்கத்துல அடிக்குது. இத கேளுங்க. எனக்கு தூரம் அடிக்குதே சார். என்ன சார் சொல்றீங்க? நல்லா கேளுங்க. இப்ப பக்கத்துல அடிக்குது. யாரா வச்சிருக்கிறது? கொடுத்துருங்கடா, கொடுத்துருங்க. சார் இங்க அடிக்குது சார். எங்க? இங்க உங்க பாக்கெட்ல. பாக்கெட்லயா? இது எப்படி சார் இங்க வந்துச்சு? திருடி எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு எப்படி வந்ததுன்னு என்ன கேக்குறியா நீ? சார் இது ஏன் போன் சார்? அதுல எப்பற ஏன் நம்பர் வந்தது? அத தான நானும் கேக்குறேன். அது சாதாரணமா கேட்டா சரியா வரும், அடிச்சு கேட்டா தான் சரியா வரும். பாத்தீங்களா சார்? இப்போ அது உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் திருட்டு போன் தானே? இவன் திருடிட்டு உங்களை முள்ள மாதிரி நாயங்களாங்கறான், திருட்டு பசங்களாங்கறான். செருப்பு பிஞ்சு போயிடுங்க. பாத்துட்டே இருந்தா சும்மா வராது, அடிங்கயா. அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ரொம்ப நன்றிப்பா. மெதுவா அடிக்காத. அட பாவி, அவன் நம்பரை என் போன்ல சொல்லிட்டானே. அண்ணே சார்ஜ் ஐயா வண்டி சவுண்ட் எச்சா வருதான், பாத்துக்க சொன்னார்னே. அண்ணே இது போலீஸ்கார வண்டினே, துட்டெல்லாம் வசூலே பண்ண முடியாது. துட்டை வசூல் பண்றதுக்கு வேற வழி இருக்கு. லைசென்ஸ் இருக்கா? அதோ இருக்கே. நான் கேட்டது வண்டிக்கு. கருப்பா இருந்தாலும் பொறுப்பா பேசுறீங்க சார். இந்த பருப்பு கடையிறதெல்லாம் என்கிட்ட நடக்காது. லைசென்ஸை காட்டு, இல்லை 500 ரூபாய் பணத்தை எடு. அதெல்லாம் ஒரு பர்ஸ்ல வச்சு கூடாதா? உள்ள பர்ஸ் இருக்கு, எடுத்துட்டா? இல்ல வேணாம், நீ கிளம்பு. அப்பா சைக்கிள் இருந்து ஆட்டோக்கு மாறியாச்சு. என்ன போலீஸ்கார் நிக்கிறாரு, நம்மளும் டீசெண்டா நிப்போம், அப்பதான் நல்லவன் நம்புவாங்க. இறங்கி வா. ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஆட்டோ ஓட்டணும்னு எவன்டா சொன்னா? நீ என்ன லூசா? அது இருக்கட்டும், நீங்க? நான் தான். இல்ல நான் இல்ல, நீ எப்படிடா சொல்ற? அந்த இல்ல சார், அன்னைக்கு செல்போன் சிக்கல்ல மீட் பண்ணுமே அவர்தானே நீங்க? நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. இதுல யார் அண்ணன் யார் தம்பி? அவன் தம்பியா இருக்கும்போது நான் அண்ணன், இப்ப அவன் அண்ணன். சப்பா முடியலப்பா. வெயிட்டா இருந்தா கழட்டு கையில வச்சுக்கோ. ஐயோ அத சொல்லல சார், 5-6 இடியாப்பத்தை கொச்ச கொச்சன்னு போட்டு கையில கொடுக்குற மாதிரியா இருக்கு. புரியுற மாதிரி சொல்லுங்க. சரி, புரியும்படியா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்ககிட்ட 3 பீஸா இருக்கு. சீசானா? ஒரு ரேஞ்சுக்கே கேட்கிறேன். 3 ஓட்ட வடை இருக்கு. ஆஹா நல்ல ஐட்டம். அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க, நீ எப்படி பிரிச்சு கொடுப்ப?
என்னையா சின்ன பிள்ளைத்தனமான கேள்வியா இருக்கு? அண்ணன் தம்பி 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு வடையை கொடுத்துட்டு மிச்சம் ஒரு வடையை சரி பாதியா பிச்சு கொடுத்துட்டு போங்கடான்னு போய் பொழப்ப பார்க்காம முக்கியமான கண்டிஷன் வடைய பிக்க கூடாது. பிக்கப்படாதா? என்ன சார் அது அநியாயமா இருக்கு? 3 வடைங்கிறீங்க, சரி பாதியா பங்கு பிரிக்கணுங்கிறீங்க, வடைய வேற பிக்கப்படாதுங்கிறீங்க, அண்ணன் தம்பி 2 பேருங்கிறீங்க, அண்ணன் தம்பி 2 பேருங்கிறீங்க, அண்ணன் தம்பி 2 பேருங்கிறீங்க. கரெக்ட். அண்ணன் தம்பி 2 பேர், மொத்தம் 3 பேரு, 3 வடை இருக்கு. ஆளுக்கு ஒண்ணா கொடுத்தா சரியா போயிடும். இதெல்லாம் இதை எங்க பிடிக்கிறான்? யூனிஃபார்ம் எங்க? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. நல்ல வேலை லைசன்ஸை கேட்கல. லைசன்ஸ் எங்க? கேட்டுட்டான். நல்ல வேலை ஆர்ச்சி புக்கை கேட்கல. ஆர்சி புக் எங்க? அம்புட்டியும் கேட்கிறான். இது திருட்டு வண்டிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருவானோ? இப்ப நீ என்ன நினைச்ச நான் சொல்லட்டுமா? என்ன நினைச்சா? இதோட விட்டுருவானா, இன்னும் கொஞ்சம் குறைவானான்னு தானே நினைச்சேன். இல்ல இல்ல இல்ல, இது திருட்டு ஆட்டோங்கிறத கண்டுபிடிச்சிருவானோன்னு நினைச்சா நீ கண்டுபிடிக்கல. இப்ப கண்டுபிடிச்சிட்டேனே. எப்ப கண்டுபிடிச்ச? உன் வாயாலேயே சொன்னியடா குரங்கு. எப்பா முடியாதுப்பா, உன் கூட குடும்பம் நடத்த நம்மளால முடியாது. இந்த ஆட்டோ கூட நீ வச்சுக்க, நான் குதிரை வண்டி ஓட்டியாவது பொழைச்சுக்கிறேன். சப்பா எம்மாடி சு. இப்ப நீ என்ன நினைச்ச நான் சொல்லட்டுமா? என்ன நினைச்ச? நல்ல வேளை பேண்ட் சட்டை கழட்டாம விட்டானு தானே நினைச்ச. ஐயோ கர்ம கர்ம, இப்படிதான் நான் எங்க நினைச்சேன்? நான் நினைக்கவே இல்லப்பா. நினைச்சடா. பேண்ட் சட்டை தானே போனா போகுது. அண்டார் அவுக்க முடியுமா? உள்ள லங்கோட கட்டி இருக்கம்ல. இவ்வளவு பெரிய உருவம் வருது கடைசில கருவாப்பையில. இதான் சாக்கு வந்து அடிக்கறியே. கையில அடிச்சா பத்ததடா. செருப்பு கழட்டி அடிக்கணும். மோதலையா? பொம்பளைங்கள மோதலையா? இருவியா? நல்ல வேலை ஹெல்மெட் போடனால அடி பூரா அதுல விழுந்துச்சு. இவனை சந்திச்சுட்டு வீடு போறது நிச்சயம் இல்லாம இருக்கடா. ஐயா டியர் கஸ்டமர், உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த ஏலம் ஓபன் டெண்டர் முறையில் நடத்தப்படுகின்றது. இந்த ஏலம் எடுக்க நீங்கள் அனைவரும் ஆவலுடன் இருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். யோ ரெங்கா, சொன்ன மாதிரி கமிஷனை கரெக்டா கொடுத்துறணும். நான் கமிஷனை கரெக்டா கொடுத்துறேன். நீ எந்த அளவுக்கு ஏலத்தை குறைக்க முடியுமோ சீப்பா முடிச்சிடணும். பாரு, இந்த செல்லப்பா பத்தி உனக்கு தெரியாது. நான் ஏலத்துக்குள்ள பூந்துட்டேன்னா அம்புட்டு வேலை ஆப் ஆயிருவேன். ஆனா நீ மட்டும் மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும், தெரியுதா? வா. இங்கே இருக்கின்ற 2 கார்களும் மெர்க்குரி ஃபோர்ட் ஆஸ்டின். இந்த கார்கள் நம் ஸ்டேட்டுக்கு சொந்தமானது. இவை விலை மதிக்க முடியாத அற்புத கார்கள். இதனுடைய மதிப்பு 6 லட்சம். இப்போது ஏலம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஓபனிங் 1 லட்சம், 1.5 லட்சம். இப்ப பாரு 2 லட்சம். 2,20,000 பைசா. 2,20,20 பைசாவா? யாரா அவன்? இங்கேயுமா? யாரையா இவன் பைசா கணக்குல கேக்குறான்? அவன் சில்லற பையனே, சில்லறத்தனமா தான் கேட்பான். இப்ப பாருங்க நான் அவனை எப்படி அட்டாக் பண்றேன்னு. அந்த 4 லட்சம் ஒரே அடி ஆகிறியே, படிப்படியா போயேன்டா. படிப்படியா போனா அவன் லிப்ட்ல போயிருவாயா. அவன் போறதுக்கு மேல நீ பொசுக்குன்னு போயிடணும். குறுக்க கம்மிண்டமா பேசாத. 4,40,000 பைசா. 4 லட்சத்தி இது 5. வேணாண்டா, ஏற்கனவே இப்படி ஏலத்துல ஏத்தி விட்டவன 2 துண்டா வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் நானு. அண்ணே கொஞ்சம் சும்மா இருண்ணே. இது நம்ம பிரசித்தி குக்கர். குக்கரா அப்படின்னா? என்னுடைய கௌரவ பிரச்சனை. வாயை முடிக்கிட்டு வேடிக்கை மட்டும் பாருங்கண்ணே. 5 லட்சம். 5,50,000 பைசா. வேணாண்டா. இங்க பாருங்க, ஒன்னும் குறைஞ்ச விலைக்கு முயற்சி பண்ணி உங்களுக்கு முடிச்சு விடுறேன், இல்ல கூண்ண விலைக்கு ஏத்தி விட்டு அவன் தலையில கட்டிடுறேன். போதுமா? அப்படிங்க 6 லட்சம். 6,60,000 பைசா. 7 lakhs. வேணாண்டா, கட்டுப்படியாவது ஓடி போயிடலாம். ஏன்டா ஏன் அப்படி உசுர வாங்குற? அப்புறம் எதுக்கு நான் கூட்டி வந்த? சோத்த திங்கிறியா இல்ல சோத்த பட்டு லட்டிய திங்கிறியா? ஒரு மனுஷனை நிம்மதியா தொழில் பண்ண விடுங்கடா. இல்லனே அப்படிலாம் என்ன பேச வச்சிராதீங்க. உங்களுக்கு தான் நல்லபடியா முடிச்சு தரேன்னு சொல்றேன்ல. 7 lakhs. ரிப்பீட். 7,70,000 பைசா. 70 பைசாவா? இப்ப பாருங்க ஏன் டெக்னிக்கல. என்ன டெக்னிக்? மறுபடியும் ஏத்தி விட போறேன்? ஏத்தி விடலனே, அவனை மாட்டி விட போறேன். எப்படி? நான் இப்ப 8 லட்சமே, அவன் 8,80,000 பைசாம்பா. அவனை மாட்டி விட்டு நம்ம 2 பேரும் அப்படியே ஜம்ப் ஆயிடலாம். 8 லட்சம். அங்க பாரு, ஏலம் கேட்காம வெத்தலை போடுறான். ஆமா, ஏன் வெத்தலை போடுறான்? அண்ணே மம்பளை மாட்டுறதுக்கு அவனே வாயை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கானே. ஐயோ ஐயோ, ஓவரா மெல்றானே. இப்ப பாருங்க. ஏப்பா ஏலம் கேட்கும் போது வெத்தலை பாக்க போடணுமா? 8 லட்சம் ஒரு தரம். ஏன்டா அவசரப்படுற? வெத்தலை பாக்க போறாருல, அறிவில்ல? எங்க இங்கயா?
ஏன் தாமதம்? ம்? ஓ தண்ணி வேணுமா? அந்த இடத்துல தண்ணி வாங்கி கொப்பிடிச்சு விட்டு கடகடன்னு சொல்லுங்க. ஏப்பா மிஞ்சி மிஞ்சி போனா 80 பைசா ஏத்த போற, இதுக்கு ஏன் இந்த பில்டப்? 8 லட்சம் 2 தரம். ஏன்டா ஏன்? டேய் ஏன்டா ஏன்? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன நடக்குன்னு எனக்கே புரியலங்க. அமைதி காக்க. துப்புப்பா, துப்ப மாட்டேங்கிறீங்க. பூன்னா வரப்போகுது, இதுக்கே தாத்தா தீத்தில இருந்து ஆரம்பிக்கிற. ம். 8 லட்சம் 3 தரம். அம்மா. ஆரம்பிக்கல. நடக்கட்டும். ம். 4 லட்சம் ரூபாய் காரை 8 லட்சம் ரூபாய்க்கு வித்துருக்கேன். கமிஷனை கொடுங்க. அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, அடுத்த தடவை யூஸ் ஆகும். நோட் பண்ணிக்கப்பா. நம்பர் 420 கோவிந்தா ஸ்ட்ரீட், அபேஸ் நகர். அந்த மணியை கொஞ்சம் கொடுங்களேன். ஏய்! ஏன்டா ஏன் கரெக்ட். இந்த 3000 ரூபாய் வாங்கிட்டு 9 மணிக்கு வர்றேனால இன்னும் காணோம். வரட்டு வச்சுக்கிறேன், குத்தி கொள்றேன். வந்துட்டியாடி? ஏன் சிலப்பா குறுக்க கொண்டு வந்து காலை விடுற? காலை விடுறாங்களா? சரி விடியா, அங்க முட்டையோட வெள்ளக்கருவை உடைச்சு ஊத்துனா சரியா போகுது. ஆம்லெட் போற இடம் மாதிரி அது. யோ ஏயா கொதிக்கிற, முதல்ல மீட்டர் கட் பண்ணியா? கொஞ்சம் விட்டு நான் மேட்டரை கட் பண்ணிடுமா? மீட்டர் வரையா? சரி சரி விஷயத்த சொல்லு. இங்க பாரு, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேட்க. எது செஞ்சாலும் கூச்சம் இல்லாம செய்யணும். கூச்சமா? அது என் குடும்பத்துக்கே எதிரியா? வெண்ணைய முந்தானே போட்டு தாண்டலாம். இதெல்லாம் அவன்கிட்ட போய் வச்சுக்கிட்டே அறிவிட்டவள. என்கிட்ட இந்த நிலைமையில வேணாம். சரி சரி மேட்டர் சொல்லு. அதாவது நான் சொல்றேன், அவளை கட்டி பிடிச்சு உருண்டு ஒப்பாரி வச்சு என் கர்ப்பத்துக்கு காரணம் இவன் தான் எல்லாரும் நம்புற மாதிரி நடிக்கணும். நடிப்பியா? யோ என் நடத்தையில வேணா கூட சந்தேகப்படு, என் நடிப்ப சந்தேகப்பட்ட என் நெஞ்சு தாங்காதியா? பார்த்தாலே தெரியுதே. இந்த மாதிரி எத்தனை கலை சேவை நான் பண்ணிருப்பேன். வேணா என் முந்தானே போட்டு தாங்க. மூடு மூடு மூடு. நல்ல மூட்ல தான் வந்திருக்கேன். நான் சொல்றது அந்த மூடுல, நீ இத்த மூடு ஓப்பன் மூடுலயே இருக்கா. சரி நீ இங்கே இரு, அவ என்ன கலர்ல சட்டை போட்டிருக்கான்னு பாட்டு வந்துறேன். கடுக்குதே. பச்சை சட்டை. என்னயா? முதல்ல கையெடு. எரி கைய. சிரிக்கி மக சிரிக்கி. காணா போயிட்டான் போயிட்டான், உன்னால போய் தொலைஞ்சிட்டான். நல்லா கேட்டுக்க, பச்சை சட்டை போட்டவன் போனவன பசக்கு நொடிக்கிற காரியத்தை கணக்கா முடிக்கிற. ஓகே போ. கையறங்கடி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அங்க போய் உன் வித்தியை காட்டு போ. பச்சை நிறமே பச்சை நிறமே, இச்சை ஊட்டும் பச்சை நிறமே, பொல்லின் நிறமே பச்சை பச்சை சட்டை. என் மச்சானுக்கு பிடிச்சது பச்சை சட்டை. ஹலோ. மச்சான். ஏய் யார் நீ? நீங்க எனக்கு இந்த தாலிய கட்டிட்டு காணாம போய் 6 மாசம் ஆச்சு. இப்ப 3 மாசம் நான் முழுகாம இருக்கேன். நான் காணாம போய் 6 மாசம் ஆச்சுங்கிற, நீ முழுகாம இருந்து 3 மாசம் ஆச்சுங்கிற. கணக்கு எங்கேயோ உதைக்குதேம்மா. எனக்கு அந்த கணக்கெல்லாம் தெரியாது. இப்போ உங்க பையன் ஏன் வயித்துல உதைக்கிறான். என்ன சந்தேகமா? முந்தானை போட்டு தானே. ஐயோ ஐயோ அதெல்லாம் போட்டுக்கமா. என்ன நீ? நீ யாருமா? கரெக்ட், அம்மா. அம்மாவாக போறவ. போய் என்னன்னு கலாய் போ. எல்லாம் உங்க பையன் பண்ண குறும்பத்தை. ஏமா நீ வாயில அடிச்சிட்டு ஏன் வயிற்றுச்சல கிளப்புற நீ? அண்ணே யார் இந்த பொண்ணு? அதே தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு எதுக்கு உனக்கு இவ்வளவு எக்ஸ்பிரஷன்? இல்ல கட்டி பிடிச்சலாம் பேசுறீங்க. அதான் எனக்கே ரொம்ப வெக்கமா போயிடுச்சு. நான் நினைக்கிறேன் அநேகமா இவங்க வந்து அட்ரஸ் மாதிரி வந்திருக்காங்கன்னு. இல்ல இல்ல நீ போ, நான் வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். நீ போ. முதல்ல ஏன் கர்ப்பத்துக்கு பதில் சொல்லியா? கர்ப்பத்துக்கு பதில் சொல்றதா? கேள்விக்கு தான் எனக்கு பதில் சொல்ல தெரியும். உன்னை எப்படி எல்லாம் கேட்ட நீ பதில் சொல்ல மாட்டேன். ஓ யோ சீக்கிரம் ஒத்துக்கையா, நான் அடுத்த கால் ஷீட் போகணும். கால் ஷீட்டா? அப்ப இது செட்டப்பா? ஆமா செல்லப்பா. ஐயோ
நீ தானே பச்சை சட்டை? ஏதோ செல்லப்பான்னு சொன்னீங்க, செல்லப்பா பண்ண செட்டப்பா இது? ஆமையா, அவன் பண்ண செட்டப் தான். உன்னை இப்படி பண்ண சொல்லி 3000 ரூபாய் காசு கொடுத்தான். ஏன்? அது அது சட்டை கலர் கொஞ்சம் மாறி போயிடுச்சு. அதாவது நீ கட்டிப்பிடிக்க வேண்டியது பச்சை சட்டை இல்ல, மஞ்ச சட்டை. யோ, அந்த ஆள் கொடுத்த காசுக்கு பச்சை சட்டையை கட்டி பிடிச்சாச்சு. இன்னும் என்னால முடியாது. பா. இந்த சான்ஸ் வர நான் மிஸ் பண்ண கூடாதே. ஐயோ, இது 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 வந்து ஒரு 5000 ரூபாய் பணம் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு அந்த மஞ்ச சட்டைக்காரனை கட்டிப்பிடி. மஞ்ச 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 மஞ்சள் நிறமே மஞ்சள் நிறமே மஞ்சள் சட்டை மச்சான். மச்சான். ஏன் மேல பாயிர? ஏயா, நீ எனக்கு தலையை கட்டிட்டு 6 மாசம் காணாம போயிட்ட. நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். ஏய், கப்ப கட்டி உன்னை நடிக்க வச்சது நான் எப்படி உன்னை கர்ப்பமாக்குவேன்? யோ, எந்த காது? நீ 3000 ரூபாய் கொடுத்து அந்த பச்சை சட்டைக்காரனை கட்டிப்பிடிக்க சொன்ன. ஆமா. அந்த பச்சை சட்டைக்கார 5000 ரூபாய் கொடுத்து மஞ்சள் சட்டை போட்ட ஒன்ன கட்டிப்பிடிக்க சொன்னான். என்ன கட்டிப்பிடிக்க சொன்னானா? என்னப்பா? பார்ட்டி மஞ்சள் சட்டைக்கு மாறிட்டானா? அதான் குழப்பம். இந்த பார், கட்டிப்பிடிக்க வேண்டிய மஞ்சள் சட்டைக்காரன் மேல இருக்கான். அங்க போய் பிடி போ. என்னடா என்ன நினைச்சு நீக்கிற? நீ என்னடா நான் 3000 ரூபாய் கொடுத்து அந்த பச்சை சட்டைக்காரனை கட்டிப்பிடிக்க சொல்ற? அந்த பச்சை சட்டைக்காரன் 5000 ரூபாய் கொடுத்து மஞ்சள் சட்டை போட்டா ஒன்ன கட்டிப்பிடிக்க சொல்றான். நீங்க 2 பேருமா சேர்ந்து எக்ஸ்ட்ராவா காசு கொடுக்காம இன்னொருத்தரை கட்டிப்பிடிக்க சொல்லுவீங்க. 8000க்கு எத்தனை பேரடா கட்டிப்பிடிக்கிறது? ஏண்டா? என்னடி பையில சுத்துற? என்னடா? கொஞ்சம் வழி விடுங்க. ஏண்டா டேய், அந்த பச்சை சட்டையிலே என்ன குறஞ்சான போயிருப்ப? உன்னால நான் கவலைப்படலாம். அங்க அந்த பேமணி அந்த பேச நிக்கிற. இந்த பேமணிக்காக தான் நீங்க 2 பேரும் இந்த மாதிரி பண்ணுனீங்களா? ஆமா. இங்க பாரு, பாரு. இரு சொல்றத கேளு. முதல்ல முந்தானிய முடி. ஐயோ, ஐயா பஜாரியா போட்டு விட்டா. போல உச்சா அப்படி. என்னடா அதெல்லாம்? என்னம்மா இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? சீரியல் மாதிரி ஆயிடுச்சு நம்ம குடும்பம். ஒரே குழப்பமா இருக்கு எனக்கு. நீ பாக்குறத பார்த்தா என்ன சந்தேகப்படுற? அது இவன் ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு தெரியல. எல்லாம் என் தலையெழுத்து. இந்த வீட்ல இனி என்னென்ன நடக்க போகுது? ஏப்பா, நான் எவ்வளவு நேரம் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன், எந்த ரியாக்ஷனுமே இல்லாம ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன நியாயம் அது? எங்க ஒரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஓட்டையா? ஹோம் மினிஸ்டர் கடத்த போறேன். ஹோம் மினிஸ்டரை கடத்த போறியா? எப்பா, ஹோம் மினிஸ்டரை கடத்துறது என்ன சாதாரண விஷயமா? அங்க எவ்வளவு போலீஸ் இருப்பாங்க, எத்தனை AK-47 துப்பாக்கி எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்படியே கடத்துறதா நீ போய் கடத்தியா? என்னையா கூட்டி போற? நான் சொன்ன ஹோம் மினிஸ்டர் என் ரூபா. ரூபாவா? அப்படி சொல்ல வேண்டியதானே? நீ சாதாரணமா பேசினாவே ரத்த கலரி ஆயிரும். இல்ல துஷ்டு வேற யாக்கும் துஷ்டு. அங்க பாரு, சங்கீதா சைவமா. இவன் பொண்டாட்டி சங்கீதா சைவமா தானே அசைவமா தானே? அதுக்கு எழுதி ரோட்ல ஓட்டிருக்கியா? தெரிஞ்சா பேசு, இல்லாட்டி சும்மா இரு. தெரியறனாலதான் பேசுறேன். கண்ணுக்கு தெரியுது இல்ல? என் ஆளு பரமேஸ்வரி கூட தான் சைவம். நான் பரமேஸ்வரி சைவம் எழுதி போட்டிருக்கேன். டேய், இந்த ஹோட்டல் சைவம்னு எழுதி போட்டிருக்கான்டா. அப்படி போடுறவன் சங்கீதா சைவ ஹோட்டல்னு எழுதி போடணும். இப்படி போடப்படாது. காரை மட்டும் ஓட்டுன்னு ஓட்டுறேன். முன்னாடி டயர் ஓடுது பாரு. ஆமா, டயர் பிச்சிட்டு போகுது. ஐயோ, அது ஏன் டைல இருக்க டயர் பிச்சிட்டு போகுதுயா? வண்டி நிப்பாட்டு போல. கொஞ்சம் பொறுமையா ஏரியா. எப்படியா பொறுமையா இருக்க முடியும்? இப்ப பொறுமையா இருக்க முடியுமா? என்ன பச்சை அடிக்கு? உனக்கெல்லாம் எவன் லைசன்ஸ் கொடுத்தான்? வண்டி நிப்பாட்டியா? ஓ சைடுல டயர் பிச்சிட்டு போனா ஓட்டு அடிக்கு. வண்டியை நிப்பாட்டுவே. ஐயா, யாராச்சும் குறுக்க மறுக்க வந்து வண்டி நிப்பாட்டுங்கய்யா. இங்க பாருங்க, 3 டயரும் வண்டி ஓட்டுறாண்டாலே. நிப்பாட்டு. இறங்கி போ. இரு, நான் போய் டயரோட வர்றேன். சீக்கிரம் போ. அடி, என்ன வேகமா ஓடுறா அந்த டயரு? காரை விட வேகமா போகுது. ஏய், நில்லு. உனக்கு டயர் ஓட்டுறதுக்கு ஏன் கடை கிடைச்சதாடா? ஏண்டா போற பாக்க இட்லி கடையை நாசம் பண்ணிட்டியேடா. ஏண்டா எடுபட்ட பயல, நானே அரும்பாடுபட்டு கந்து வட்டிக்கு பணம் வாங்கி இட்லி கடை போட்டிருக்கேன். அதுல டயர் ஓட்டுறியா? டயரு இவ்வளவு பேர் மத்தியில ஒரு ஆம்பளை மேல கை வச்சதே பாத்துக்க. நல்லா இல்ல. ஆம்பளையாடா நீ? எட்ரா பணத்தை. எவ்வளவு? 500 ரூபாய் எட்ரா. அத முதல்ல கேட்க வேண்டியதானே? கேப் விடாம போட்டு அடிக்கிற. இந்தா மறுபடியும் நடி ரவுண்டு கட்டுற. போத்தா போ. ஏன்டா டயர் எடுக்கிற? ஏன் டயரியா? ஓன் டயரா? ஏன்டா கார டயர் பிடிங்க வந்திருக்கு, ஓன் டயர் மண்டையா? அப்பா என்னடா ஒப்பா? அப்பா இருக்கு பயவுள்ள. பார்த்தா அதுக்கு இவன் வேற வச்சுக்கிறேன். ஒன்னியாய் ஏற்கனவே ஒத்தனை வச்சிருக்கேன். போடா. ஏன் நடு ரோட்ல டயர் ஓட்டி விளையாடுறா? நீதானப்பா நம்ம வண்டியோட டயர் பிச்சிட்டு போகுதுன்னு சொன்ன. டயர் பிச்சிட்டு போச்சுன்னு சொன்னேன். நம்ம வண்டியோட டயர்னு சொன்னா டயர் இல்லாம எப்படியா வண்டி இவ்வளவு தூரம் வரும்? ஏப்பா, இதை முதல்ல சொல்ல வேண்டியதானே? உன்னால ஒரு ஆப்ப கடை காட்டி அடி வாண்டிடுறேன் நான். யாரா இங்க என் பையன் அடிச்சது? நைனா கேக்குறாரு இல்ல, இந்த சார் தான் அடிச்சாருன்னு சொல்லு.
ஆஹா ரெடி ஆகுறானே. சில்லு மூக்க உடைக்க வச்சுட்டானையா. வானே போலாம். அப்பகாரமா மொட்டை என்னடா பண்ண சொல்றேன்ப்பா? வண்டியில இருக்கு. எல்லா பக்கமும் வளர இருக்கிறாயா. இவ்வளவு சீக்கிரம் இந்த சம்பந்தம் அமையன்னு நாங்க எதிர்பார்க்கல. நாங்களும் எதிர்பார்க்கல. மாப்பிள்ள சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் என்ன மென்டலா? சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஜாஸ்தி. சார் நிச்சயதார்த்தம் கொஞ்சம் சீக்கிரமா முடிங்க. நான் கொஞ்சம் அவசரமா போகணும். பாத்ரூம் பின்னால தான் இருக்கு. என்னப்பா குடும்பத்தோட கும்பலா உட்காந்துருக்காங்க. இவங்க மத்தியில எப்படி அந்த பொண்ணை கடத்த போறா? செல்ல வச்சு பேசதான் முடியும். கடத்த எப்படி முடியும்? இது பேசுற செல் இல்ல, வெடிக்கிற செல். வெடிக்கிறதா? ஆத்தி நான் வரலப்பா. ஏன் மேல பழிய போட்டு நீ? டம்மிடா. டம்மியா? அப்ப சரி நிப்பாட்டா காது குத்த. ஏய் அது நிச்சயதார்த்தம். அப்ப நிப்பாட்டா நிச்சயதார்த்தத்தை. தட்டு தாம்பாளத்தோட வந்தா மட்டும் நிச்சயதார்த்தத்தை நடக்க விட்டுருவோமா? யாரா நீங்க? சு நாங்கெல்லாம் கிட்னாப் பசங்க. இது டைனமிக் பாம். வீசினா நீங்க எல்லாரும் க்ளோஸ். மரியாதை எல்லாரும் குப்புறப்படுங்க. குப்புறவா? லேடிஸ்மா எல்லாரும் தான் படியா. நான் எத்தனை தடவை சொன்னேன் கேட்டியா? இப்ப அப்ப சொல்றேன் குப்புறப்படு. குப்புறப்படுறா மல்லாக படுகிற. இந்தா இதை வச்சு நீ கண்ட்ரோல் பண்ணு. நான் ரூபாவை கரெக்ட் பண்றேன். ஓகேப்பா. டிக்கி என்ன தூக்குற? ரூபா ரூம் எங்க இருக்கு? அவங்க பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காங்க. நீங்க யாருங்க? நான் மாப்பிள்ள. மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க, முகமூடி போட்டிருக்கீங்க. யார் கண்ணும் படக்கூடாதுன்னா பேசாம போடி. எக்ஸ்கியூஸ் மீ கிட்னாப்பர். என்னடா நீங்க ரூபாவை கடத்திட்டு போயிட்டீங்கன்னா அப்ப நான் என்ன பண்றது? நீயா? சும்மா இரு. ரூபா வரேன்டா. ஏன்டா இவ்வளவு லேட்டு? காரணம் எல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல. நீ வா சீக்கிரம். வர முடியாது. ஏன்? Dress எல்லாம் வெளியே இருக்கு. டவல் மட்டும் தான் கட்டியிருக்கேன். டவல் மட்டும் போதும் வா. டவலோட எப்படிடா வெளியே வர முடியும்? நான் உன்னை சேஃப்டியா கூட்டு போறேன். நீ பயப்படாம வா. ஒரு நிமிஷம். ஏய் இல்ல பிரதர், ஒரு டவுட். என்னது? உங்க திட்டத்துல வெறும் கிட்னாப் மட்டும் தானா இல்ல ரேப்பிங்லாம் உண்டா? இது நல்லா ஏண்டா இருக்கே. உதவி நீ வேற ஞாபகப்படுத்துறியா? ஆச்சி கையில பாம்பு வச்சிருக்க. என்ன ஆச்சு உனக்கு? என்ன தைரியத்துல சிரிக்கிற? இந்த தைரியத்துல தான் ஆ, மாமுடி கைட்ரா நல்லதுக்கு மாமுடி. என்ன? வாடா வாடா வா. வரேன். கமான் கமான். மூக்கு எங்கடா? ஏய், இவ்வளவு ஏரியா இருக்குல்ல, அது ஏன் மூக்கு ஓட்டையில கொண்டு சொல்லியிருக்க? எனக்கு கை கொஞ்சம் நடுங்கும். ஆத்தி. வேற எந்த ஏரியால வச்சாலும் ஸ்லிப் ஆயிடும். ஆ. அதனாலதான் மூக்கு ஓட்டையில முட்டு கொடுத்து நிப்பாட்டி இருக்கேன். உன்னை பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களா? அப்படியே ஊத்துக்குழி வெண்ண மாதிரி இருக்கியே. உன்னை அப்படியே டேய் அவசரப்படாத. எல்லாம் உனக்கு தான்டா. முதல்ல இந்த இடத்தை விட்டு போலாமா? பாம குடுறா. குடுறா பாம. டேய் கீழே எல்லாரும் இருக்காங்க. கிட்னாப் பண்ற மாதிரி நடியேண்டா. சரி வா. ஐயோ 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 ஐயோ. என்னமோ சின்ன எல்கேஜி குழந்தை கூட்டு வர மாதிரி கூட்டு வரானே. ஏண்டா ஒரு புடவை சுத்தி கூட்டு வரக்கூடாது? யோ என் பொண்ணை விட்டுறியா? மரியாதை என் பேத்தியை விட்டுடு, இல்ல சுட்டுடுவேன். டவலை ஊத்துருவேன். பாலும் பால்கோவும் பாதாம் பருப்பும் கொடுத்து வளர்த்தவன் பேத்தியோட மானம் போயிடும். ஜாக்கிரதை. ஏய் வா. சூப்பர் பிரில்லியன்டியா நம்மால. கரெக்டா கை நாத்திட்டு போறான். ஏய் பெருசு இப்ப சுடியா மூக்குல. சுடு சுடு. துப்பாக்கி டம்மி. டம்மியா? அப்ப பாம்பு மாதிரி இது டம்மியா? பாமும் டம்மியா? உன்னை கொல்லாம விட மாட்டேன். போன் பண்ணி துண்டோக்க சொல்லிருண்டி. போங்க சார். கொண்டாங்க. நானும் டம்மி, அவனும் டம்மி, டம்மிக்கு டம்மி. அப்ப என் கல்யாணம் அவனா நீ? அப்ப ஒரு நல்ல பையனை பார்த்து கட்டி வைக்கிறேன். அண்ணே டீ வாங்கிட்டு சொன்ன என்னடாச்சு? 10 ரூபா நோட்டு கிழிஞ்சிருக்கான். அதனால டீ இல்லன்ட்டானே. நண்பா ஒரு 10 ரூபா கிடைக்குமா? நீ சும்மா தரவானப்பா. கைமாத்தா கொடு. 9 ரூபாய் நோட்டா இருக்கு. பரவாயில்லையா? 9 ரூபாயா? அதே படிச்சாங்க. உனக்கு வேணுமா வேணாமா? சரி பரவாயில்ல கொடு. கொடுத்துலாமாடா? குத்து தொலைங்க வச்சு வரட்டும். இந்தா. என்னப்பா அது? 10 ரூபா தாளா இருக்கு. அதுவும் கிழிஞ்சு தாராரா தொங்குது. அதனாலதான் அதை 9 ரூபாய் நோட்டுன்னு சொன்னேன். என்னடா சிரிப்பு? சீரியஸா இருக்கும்போது போடா. இந்த ஆளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்றா. ஏன் சீரியஸா இருக்கேன்னு சொன்னீங்க. பொக்குன்னு போயிட போற. உங்ககிட்ட எல்லாம் இன்னும் ஒரு நிமிஷம் நின்னு வச்சுக்க. எனக்கு மூளை காய்ச்சல் வந்துருப்பா. மூளை காய்ச்சல் உனக்கு வரவே வராது. எனக்கு வராதுன்னு அது எப்படி நீ கேட்டா சொல்ற? அதை நீயே கண்டுபிடிச்சு சொல்லு பார்க்கலாம். எனக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் மூளை கிடையாது. மூளை இல்லாதவனுக்கு எப்படியா மூளை காய்ச்சல் வரும்? ஐயோ அதானே. டேய், போடா போடா. ஏய் மாலா கைய வச்சா ஏரியா கிராஸ் பண்ண மாட்டே. சரி போடா 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 தம்பி போடா. நீ என்ன சொல்றது? அவர் சொல்லிட்டான். சொல்லுப்பா. சரி சரி போடா. மூளை இல்லாதவனோட உனக்கு என்ன பேச்சு? போ. சரிப்பா
எனக்கு மூளை இல்ல, உனக்கு எக்கச்சக்கமா மூளை இருக்குன்னு வச்சுக்க. ஒத்துக்கிறியா? சும்மா எல்லாம் ஒத்துக்கிற மாட்டேன். வேற என்ன பண்ணணும்? நான் ஒரே நாள்ல பணக்காரன் ஆகிற மாதிரி ஐடியா கொடு, ஒத்துக்கிறேன். ஒரே நாள்ல உழைக்காம உடம்பு உழைக்காம. இப்ப நீ கேட்டதே விளம்பரமா கூடியா? ஒரே நாளில் கோடீஸ்வரனாவது எப்படி அப்படின்னு பேப்பர்ல ஒரு விளம்பரம் கூடியா? அதை மட்டும் கொடுத்தா பணக்காரன் இல்லமா? அதுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்புங்கடான்னு சொல்லு. மணி ஆர்டரா வரும், நீ பணக்காரன் ஆயிடுவே. சரி, மணி ஆர்டர் அனுப்பிட்டு அவங்க வந்து உட்காந்துக்கிட்டாங்கன்னா யார் ஐடியா கொடுக்கறது? அதான் நான் இருக்கேன்ல. அதுதானே பயமா இருக்கு. வரமாட்டேனா? கண்டிப்பா வருவேன், கரெக்டா ஐடியா கொடுப்பேன். ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆவது எப்படி ஆலோசனை சொல்கிறார் செல்லப்பா. யார் இந்த செல்லப்பா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்பொழுது உங்களுக்கு எல்லாம் ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகிறது எப்படி என்பதை பற்றி நமது அண்ணன் திரு செல்லப்பா அவர்கள் உரையாற்றுவார். அண்ணன் செல்லப்பா வாழ்க. அமைதி அமைதி அமைதி. அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா, வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? அவன்கிட்ட போய் கேட்டு வந்துடுவோம். அப்போ ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறேன், கொஞ்சம் இருங்க. ஏப்பா, அவன் மணி ஆர்டர் மூலியமா 100 ரூபா அனுப்பிச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு ஐடியா சொல்ல சொல்லிட்டு இங்க வந்து ஆடுபுலி ஆட ஆடிக்கிட்டு இருக்கேன். என்ன அர்த்தம்? நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றேன்? வந்தா சொல்ல மாட்டாங்களா? சரி, எப்ப வரும்? என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணு. சரி, நீ ஒண்ணு பண்ணு. இந்த புக்கை கையில வச்சுக்கிட்டு ஏதாவது புட்சாதனமா பேசிட்டே இரு. ஐடியா வந்தோன்னு நான் உனக்கு சொல்லி அனுப்புறேன். எப்பா, உன் கூட சேர்ந்து வாழ்றது ரொம்ப ரசிக்குப்பா. நீ போட்டோல ரொம்ப அழகா இருக்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நல்லவன் தான் அருள். சில நேரத்தில் நம்மள ஆஃப் பண்ணிப்பறாப்பா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாருக்கும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று சொல்ல போறேன். என் கையில இருக்க இந்த புத்தகம் சாதாரண புத்தகம் இல்ல, மிகப்பெரிய அறிவாளிகளும் மேதைகளும் படித்த புத்தகம். இந்த மாதிரி புத்தகத்தை படிச்சு தான் ஒரே நாள்ல கோடீஸ்வரனாவது எப்படிங்கிறத கண்டுபிடிச்சு உங்களை எல்லாம் இங்க நான் வர சொல்லியிருக்கேன். அதை இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப தெள்ள தெளிவா சொல்ல போறேன். அதாவது என்ன முட்டை கொடுக்குறான்? எதுக்கு நான் முட்டை கொடுக்குறப்ப நீங்க? சார், அவர் தான் சார் கொடுக்க சொன்னாரு. அவன் கொடுக்க சொன்னானா? ஆஹா, ஏதோ சதி நடக்குதே. நல்லவன் இப்பதான் நான் சொன்னேன். என்னப்பா தூங்கிட்டு இருக்க? ஆமா, இடையில என்ன முட்டை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க? எதுக்கு? அடிக்கிறதுக்கு தான். அடிக்கவா? அடிக்கிறதுனா அந்த டீ அடிக்கிறது, காஃபி அடிக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி முட்டையை உடைச்சி அப்படி அடிக்கிறது. ஓ, அப்படி அடிக்கிறதுக்கா? தெம்புக்காக. மத்தவனுக்கு நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் வேணாமா? வேணும். அப்புறம் சீக்கிரம் சொல்லுப்பா, ஐடியா இல்லாம ஒரே டென்ஷனா இருக்கு. அப்படியா? ஏதாவது சொல்லு. இங்க வா. எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது நம்ம யோசிச்சுக்கிட்டு அப்படி பேசிட வேண்டியதா? என்னவன் உள்ள போறான் வெளியே வரான், ஒரே உள்ள வெளியவா இருக்கு. அதான் எனக்கும் புரியல. ஒரே நாள்ல ஒவ்வொருத்தரும் கோடீஸ்வரன் எப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க, அப்படித்தானே? ஐடியா ரெடி. என்ன ஐடியா கேட்டீங்கன்னா, நான் எப்படி விளம்பரம் கொடுத்து ஒரே நாள்ல ஒவ்வொருத்தரையும் 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆயிருக்கணும், அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் விளம்பரம் பண்ணி ஒரே நாள்ல ஒவ்வொருத்தரையும் 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆயிருங்க. இதுதான் ஐடியா. இவன் சரிப்பட்டு வர மாட்டான். என்ன பேசாம இருக்கீங்க? நேரம் போய் போஸ்டர் ஒட்ட வேணாம், கிளம்புங்க. அட பாவி, இதுதான் முக்கியம். ஐயோ, ஐயோ, எவனா பூ வாயில் அடிக்கிறது?